Hi friends, இது நம்மளோட sam&sadhu world. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி வேணாலும் இதை வச்சுக்கலாங்க. யம்மியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு போசி வச்சு ஒரு சொம்பு தண்ணி விட்டுருக்கேன். நான் மேகிக்குள்ளே இருக்கோம் இல்லைங்களா, அந்த பேக்கெட் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மேகி உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் மேகி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க, நூடுல்ஸ் எல்லாம் கிடைக்குது இல்லைங்களா, அதில் எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 ட்ராப் ஆயில் விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வருங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு வேகணுங்கிறது இல்லைங்க, 3/4 பாகம் வேக வச்சு எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. தண்ணியையும் மேகியையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு 3 ட்ராப் மட்டும் ஆயில் விட்டிங்கன்னா போதும், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக அந்த மாதிரி வருங்க. நாம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் பண்ணி ஒரு சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு ஒரு கரண்டி மாவு விட்டு நம்ம எப்போ தோசை வாப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வாத்துக்கலாங்க. ரொம்ப லைட்டாக இல்லாமல் கொஞ்சமாக திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது கடலெண்ணெய் நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் தேவைப்படுங்க. நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு சைடு மட்டும்தான் நம்ம தோசை வேக வச்சு எடுக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாங்க. மேலே தோசை லைட்டாக நிறம் மாதிரி வரட்டுங்க. அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சாஸுங்க, என்ன சாஸ் இருந்தாலும் ஓகேங்க. நான் இன்றைக்கி ஹாட் அண்ட் ஸ்வீட் யூஸ் பண்ணுறேங்க. உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் ஓகே, சில்லி சாஸ் இருந்தாலும் ஓகேங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு என்ன சாஸ் பிடிக்குமோ அந்த சாஸ் நீங்கள் இந்த தோசை மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. எப்பவுமே மேகி ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. இப்போது நம்ம ஒன் சைடு மட்டும் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மேகியை ஃபில் பண்ணிக்கலாங்க. இதுலேயே நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் பண்ணி எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாங்க. பட்டாணி இருந்துச்சுன்னா பட்டாணியும் நீங்கள் பாயில் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யம்மியாக இருக்குங்க சாப்பிடும்போது. பாருங்கள், இப்போது ஒன் சைடு ஓரளவுக்கு நல்லா நம்மளுக்கு தோசை வெந்துருச்சுங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மேலேயே இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் விட்டு 2 சைடும் நல்லா மொறுமொறுன்னு வர்ற மாதிரி நம்ம தோசையை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது பார்க்குறக்கு உங்களுக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். 10 மினிட்ஸில் நம்மளுக்கு தோசை ப்ரிப்பேர் பண்ண முடியுங்க. இது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா 2 தோசை நீங்கள் சாப்பிட்டிங்கனாவே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க நம்மளுக்கு. பாருங்கள், இப்போ ஒன் சைடு நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடும் இதே மாதிரி நல்லா மொறுமொறுன்னு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாங்க. இதுலேயே கூட நீங்கள் சீஸ் கூட நீங்கள் துருவி போட்டு செய்யலாங்க. பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட நூடுல்ஸ் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.